புட்டு வந்து செஞ்சு கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு வச்சுன்னா இறக்க வேண்டியதான். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரவை புட்டு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டிஃப்ரெண்ட்டாக டிஷ் செஞ்சு காட்டுறீங்க? இல்லைம்மா, நம்ம செஞ்சு நான் எப்பயே செஞ்சு சாப்பிட்டது. சரி நம்ம ஆந்திரா ராய்த்தா ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வேற ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அம்மா சன்னிக்கு வந்ததுனால அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க வந்து நைட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்காக வந்து ரவா புட்டு செய்கிறோம். அப்படி தானம்மா? யார் அந்த கெஸ்ட்டுன்னு சொல்லிடுங்க. யார் கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வருவாங்க? நம்ம பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சரண்யாக்க வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் சாப்பிட பார்த்து பார்க்கலாம் அவங்கள. ரவை பிரித்து வந்து நேரம் மாறாத நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக. சரி பார்க்கலாம். சரி நம்ம அடுப்பு பார்த்து வச்சுக்கேன் நான். சரி இப்போ ஆகும்னா கேஸ் வெளில தூக்கின்னு வந்துடுறீங்க. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? பச்சை வச்சாச்சு, கடாய் தூக்கி வச்சுட்டேன். கல் சூடாகட்டும். ஏன்னா அந்த கல் சூடாக ரொம்ப நேரம் ஆகும். அது ஆகட்டும், கடைசியாக பொறுமையாக பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது முக்கியமாக வந்து நான் தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சுக்கிறேன் நான். சரிம்மா. இதுக்கு தேவையான டிஷ் என்னன்னா ஒரு 3 தான். கரெக்டாக நம்ம செய்யணும்னு மனசு வச்சா 10 நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வந்து ஈஸியான டிஷ் தான். ஜஸ்ட்டு அழகாக பல உளுத்து வர மாதிரி கிண்டி வச்சிரும் பாரு. பிடிச்சா அப்படி புடியாக வருதா, அப்படியே உளுத்தா வருது பாரு. அதுமாரி நல்லா அழகாக பண்ணிக்கணும். இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம இஷ்டம் தான், எவ்வளோலாம் சேர்த்துக்கலாம். நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான். சரிம்மா. இப்போ கொஞ்சம் போட்டு கடைசியாக கொஞ்சம் போடுவீங்களா? வச்சுக்கிறேன் பாரு. இப்போ கொஞ்சம் போட்டு கடைசியாக கொஞ்சம் போடுவீங்களா? ஆமாம். இது கூட வந்து 2 ஏலக்காய் நசுக்கி வச்சுக்கிறேன் பாரு. இதையும் சேர்த்துக்கிறேன். சரி, வாசனைக்கா? ஆமாம். சரி, இதை அப்படியே கிளறி விட்டுக்கிறோம்மா. பாப்பா இட்லி குழம்பு வச்சுட்டேன். அதுக்கு உள்ள தேவையான தண்ணி உள்ளே ஊற்றி வச்சுட்டேன். தட்டை வச்சுட்டு நல்லா நம்ம துணி இட்லி துணி வந்து ஃபஸ்ட்டு சொல்லு, தட்டு உள்ள நடுத்தட்டு வச்சுட்டு சொல்லு பாப்பா. நடுத்தட்டு உள்ள அழகாக வச்சுட்டு நம்ம இட்லி துணி வந்து இதில் வந்து அப்படியே வச்சுக்க வேண்டியதான், கவர் பண்ணிக்க வேண்டியதான். கவர் பண்ணிக்கினேன். நான் இப்போ பெசஞ்சு வச்சுக்கிறேன் இல்லையா, அதை அப்படியே சுற்றி வச்சுக்கிறேன். சரிம்மா. பாப்பா சொல்லு பாப்பா. இப்போ அழகாக வச்சுட்டேன். இது வந்து நான் வந்து காற்று போகிற அளவுக்கு அழகாக மூடி வச்சிடறேம்மா. சரிம்மா. கவர் பண்ணிடுறேன். தண்ணி வேர்வு தண்ணி சொட்டாகதான் இருக்கிறதுக்கு வச்சிடறேன். மேலே ஒரு துணி போட்டு வைக்கிறீங்களா? வேர்வு தண்ணி வரக்கூடாது இல்லையா, படக்கூடாதுல்ல, அதெல்லாம் குழ போடும். அதனால வச்சிடறேன். சரிம்மா. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வைக்கணுமா? ஆமாம். கவர் போட்டுறேன், மூடி போட்டுறேன். சரிம்மா. மூடி போட்டு நான் கேஷ் பார்த்து வச்சுக்கிறேன். சரிம்மா. பாப்பா கல்லு சூடு எடுத்து நம்ம இது கொட்டிக்கலாம். சரிம்மா. பாக்கெட்டில் வந்து ஏற்கனவே வந்து வறுத்த ரவைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. வறுத்த ரவைன்னு எழுதுன்னு பார்த்தா வறுத்தே காட்டிக்கிறாங்க போலக்கா. செஞ்சு பிஸ் செஞ்சு காட்டிக்கிறாங்க, வறுத்து காட்டல. சரி நம்ம சூடு காட்டிக்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே கவரை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி எதுக்கான பொருள்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு வச்சு இறக்க வேண்டியதான். சரிம்மா. அப்பா நல்லா சூடு எடுத்து ஒரு கை பொருள் சூடு எடுத்து இது வந்து நம்ம கேஷ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வேற ஒரு ஏன்ட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடு அடிச்சா? சரிம்மா. ரவை நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து தண்ணி தெளித்து ரவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன் லைட்டாக. சரிம்மா. தண்ணி கூட தேவையில்ல, இது தேவையில்ல உப்பையும் சேர்த்துக்கிறேன் நான். சரியா? சரி. இந்த கப்பில் வந்து திட்டமாக தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துக்கின்னு ஒரு பிஞ்ச் உப்பா? ஆமாம். இந்த உப்பு மட்டும் போடுவேன் தண்ணியில். சரிம்மா. இதை போட்டு தேவையில்ல தண்ணி ஊற்றி நான் பேசிக்கிறேம்மா. கட்டியாக கரைக்கணுமா?
என்னதுமா இந்த இது கரைக்கிறீங்க கட்டி கரைக்கணும் எப்படி கரைக்கணும் அதே போல 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 பிடிச்சா கையில் பிடிக்கணும் உதுத்து விட்டா உதுக்கணுமா ஆமாம் அந்த இதுக்கு நான் பேசி விட்டுக்கிறேன் சரிம்மா அழகா பல பழம் உளுத்து வர மாதிரி கிண்டி வச்சிரும் பாரு பிடிச்சா அப்படி புடியா வருதா அப்படியே உளுத்தா வருது பாரு அது மாரி நல்லா அழகா பண்ணிக்கணும் இதுவும் கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமா தேங்காய் பூ திருவி வச்சுக்கிறோம் இல்லையா அதை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நம்ம இஷ்டம் தான் எவ்வளோலாம் சேர்த்துக்கலாம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் போட்டு கடைசியாக கொஞ்சம் போடுவீங்களா ஆமா இது கூட வந்து 2 ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன் பாரு இதையும் சேர்த்துக்கிறேன் சரி வாசனைக்கா ஆமா சரி இது அப்படியே கிளறி விட்டுக்கிறோமா பாப்பா இட்லி கூட வச்சுட்டேன் அதுக்கு உள்ள தேவையான தண்ணி உள்ள ஊற்றி வச்சுட்டேன் நடுத்தட்டை உள்ள அழகாக வச்சுட்டு இட்லி துணி வந்து இதில் வந்து அடி வச்சுக்க வேண்டியதான் கவர் பண்ணிக்க வேண்டியதான் கவர் பண்ணிக்கினேன் நான் இப்போ பெசஞ்சு வச்சுக்கிறேன் இல்லையா அதை அப்படியே சுற்றி வச்சுக்கிறேன் சரிம்மா இப்போ அழகாக வச்சுட்டேன் இது வந்து நான் வந்து காற்று போகிற அளவுக்கு அழகாக மூடி வச்சிடறேம்மா சரிம்மா கவர் பண்ணிடுறேன் தண்ணி வேர்வை தண்ணி சொட்டாகதான் இருக்கிறதுக்கு வச்சிடறேன் மேலே ஒரு துணி போட்டு வைக்கிறீங்களா வேர்வை தண்ணி வரக்கூடாது இல்லையா படக்கூடாதுல்ல அதெல்லாம் குழ போடும் அதனால வச்சிடறேன் சரிம்மா இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வைக்கணுமா ஆமாம் மூடி போட்டுறேன் சரிம்மா மூடி போட்டு நான் கேஷ் பார்த்து வச்சுக்கிறேன் இப்போ சரிம்மா ஜாஸ்தியா வந்துட்டு இருக்க மாட்டேங்குது ஆய் வருது நம்ம திறந்து பார்க்கலாம் சரிம்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் சில ட்ராப் பண்ணிக்கிறோமா சரிம்மா அப்பா ஆய் சூப்பராக பறக்குது சூப்பராக பறக்குது வெந்துடுது வெந்துடுது இப்போ வந்து நம்ம இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சரிம்மா இருக்குது எங்கள் கையில் போட்டு துணி வச்சுக்கிறேன் சரிம்மா ஜாஸ்தி அழகாக எடுத்துக்கிறேன் அழுங்காம புழுங்காம மேலே ஒட்டலை அவ்வளோ துணியிலும் ஒட்டலை நல்லா வந்ததுனால எதுலையுமே ஒட்டலாமா அப்பா இந்த ஏலக்காய் வாசனை அந்த தேங்காய் பூ வாசனை சூப்பராக அடிக்குது அழகாக பொல பொழுங்குது இது கூட 1 ரூபா தேங்காய் பூ சேர்த்துக்கிறோமா சரிம்மா கொஞ்சம் வச்சுக்கிறோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் சரி வேக பார்த்து வந்து தேங்காய் பூ சேர்க்கணும் வேச்சிட்டு பிறகும் தேங்காய் பூ சேர்க்கணும் சாப்பிட சேர்த்து கிளறி விட்டுக்கிறீங்க இது கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சரிம்மா சர்க்கரைம்மா நம்ம தேவையில்ல சர்க்கரை சேர்த்துக்கிறோம் சரி கனமா காட்டத்தை பார்த்து கனமா சேர்த்து நினச்சிருக்கோம் திட்டமாக நம்ம எவ்வளோ ஊற்றுறோம் புட்டு செஞ்சிருமோ அவ்வளோ ஊற்றுறோம் ஆமாம் சரி அழகான வந்து சூப்பரான டேஸ்டியான ரவா புட்டு வந்து ரெடி இப்போ வந்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அழகான வந்து ரவா புட்டு ரெடி ஆயிடுது இவ்வளவுதான் சிம்பிளான மெத்தட் தான் யார் யார் வீட்டேஞ்சு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனசு வந்துச்சா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க செய்யாதவங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பாருங்க சக்கெல்லாம் இருக்குது எனக்கு சரிம்மா சுத்தமாக சூப்பராக இருக்குது அளவோட சக்கரை தான் போட்டுக்கலாம் நல்லா இருக்குது சரிம்மா இப்போ சரி அக்கா கொடுக்க போறீங்களா சரிம்மா சரண்யா புட்டு வந்து செஞ்சு கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்பெஷலாக ரவா புட்டு தானே ஆமாம் ஆமாம் சூப்பராக இது போல போல போலன்னு தேங்காய் பூலாம் போட்டு செஞ்சுருவாங்க சூப்பராக இருக்கும் நான் ஒரு தடவை செஞ்சு ஊர்லேருந்து வந்திருக்கேனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ சண்டே இந்த வாட்டி ஒர்க் வச்சுட்டாங்க அதனால ஒர்க் போயிட்டாரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நானும் வந்து கிளம்பி போயிட்டோம் அவர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைக்கு வந்து விட்டாங்க அழகாக இன்னைக்கு வந்து ரவை போட்டு செஞ்சு நானும் ஜெயஸ்ரீ சரண்யா எல்லாம் ஒப்ப சாப்பிட்டோம் சாப்பிட்டு எனக்கு டேஸ்ட்டாக வந்தது
இன்னைக்கே எனக்கு வந்து சந்தோஷமா ஜாலியாக போச்சு. ஏன்னு கேட்டால் எங்கள் சரண்யா வந்ததுனால தான் போச்சு. எனக்கு இல்லைன்னா அப்படியே டல்லாக தான் போயிருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து நானும் சரண்யா நல்லா ஜாலியாக பேசினேன். இப்படி இருக்கிறனால நல்லா இருக்கிறமான்னு சொல்லி பேசிக்கணும். என்ன செய்வேன் என்ன போகணும் கேட்டு நான் வீட்டுக்கு வீட்டு வேலை நல்லா செய்வேன் போகணும் நல்லா ஜாலியாக பேசியிருந்தா. இங்கே இருக்கும்போது ஏமாத்திட்டு அங்கே போய் சேரணுன்னு அளவு ஜாலித்தனமானு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லிட்டேன். எல்லாரும் நடத்தானே. ஆனால் பரவாயில்ல, சொல்கிறதுக்கு எல்லா விஷயம் எல்லா வார்த்தையுமே எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. இன்னும் சரண்யா வந்ததே எனக்கு சந்தோஷம் தான். ஜாலியாக நின்றுட்டே வந்து எனக்கு ஜாலியாக போச்சு. ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சன்னை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய். டாடா பாய். உள்ளந்து கத்துறாரு.